டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்ப நாளாக அமையட்டும். நாங்கள் இந்த சுற்றிலும் ஒரு மிக முக்கியமான இஷ்யூ இன்று எங்களுடைய இந்த 2 கிழமையாக எங்களுடைய மண்ணிலே சிறுவர்களை தண்டனைக்கு உட்படுத்துதல். அப்ப தண்டனை சிறுவர்களுக்கு வழங்க வேண்டுமா இல்லையா? தண்டனை வழங்கிய ஆசிரியர்கள் பாதிக்கப்படுதல். தண்டனை வழங்கின சிறுவனோ பெற்றோரோ ஒன்றும் சொல்லல, சக ஆசிரியரோ ஏனையவர்களோ அவரை காட்டி கொடுத்து போலீஸில் விசாரணை நடக்கிறது. அப்ப இந்த ஒரு நல்ல சமூக சூழல் இல்லை என பல விமர்சனங்கள். இது ஒரு சோசியல் சயின்ஸ், சமூக சூழல். இதுல 2 பக்கமும் நியாயங்கள் தர்மங்கள் இருக்கு. ஆனா நியதி என்ன? பிள்ளைகளை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த கூடாது. சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அது பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அப்ப ஆக இன்று உளவியலுடைய சரியான பிரயோகம் என்ன என்று சொன்னால் அன்பு நெறி. அப்ப நீங்க பாடசாலையில இந்த கடுமையான தண்டனை இருக்கணும். உளவியல் ரீதியாக தண்டனை நடத்தையை மாற்றும், பரிசு நடத்தையை மாற்றும், ஊக்குவித்தல் நடத்தையை மாற்றும். 2 பக்கமும் இருக்கு. நீங்க தண்டனை மட்டும்தான் நடத்தையை மாற்றும்னு நினைக்காதீங்க. மேலும் நீங்க நினைக்கிறது தண்டனை என்றா தடியால அடிக்கிறது மட்டும் இல்ல. சரி, ஒரு ஆசிரியர் வகுப்பறையில ஒரு வகையில மாணவரை பார்த்தாலே அது ஒரு வகை தண்டனை தான். ஆசிரியர் சின்னேரம் அந்த மாணவனோட கதைக்காக இருந்தாலே அது ஒரு தண்டனை தான். ஆகவே தயவு செய்து இன்றைய மாணவர்கள் எங்களை போல இல்லை. இன்றைய சட்டச்சூழல், அரசியல் சூழல், சமூக சூழல், கல்வி சூழல். அப்ப மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். அவர்கள் சில விதத்துக்கு முகம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய குடும்ப சூழல் பின்னணியில பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. பாடசாலை சூழல்ல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆக இன்று ஆசிரியர்களை இலங்கை கல்வி அமைச்சர் சொல்லிவிட்டது லோகோ பேரண்ட்ஸ், இடம் சார்ந்த பெற்றோர். அப்ப ஆசிரியர்கள் பெற்றோராக செயலாற்ற வேண்டும். அப்ப பிள்ளைகள உணர்வுகளை புரிந்து கொள்ள வேணும், அவனுடைய பிரச்சனையை புரிஞ்சு கொள்ள வேணும். அவனை ஏன் இவ்வாறு புறம்பான நடத்தை செய்கிறான், புரள்வான நடத்தை செய்கிறான், பிரச்சனையை செய்கிறான் என்பதை சரியாக கண்டுபிடித்து அவனுக்கு ஏற்ற வழிகாட்டல்கள், அவனுக்கு ஏற்ற கவுன்சிலிங், அதற்கு நிபுணர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்ப திடீரென்று டக்கண்டு இதுக்குள்ள நீங்கள் தண்டனையை உணர்ச்சி வசப்பட்டு வழங்கிவிட்டால் அது பாதிப்பு உங்களுக்கும் ஏனையவர்களுக்குமாக அமையும். அப்ப பலர் கேட்கிறார்கள், சார் இல்லை சொல்லுங்க, ஆசிரியர்கள் தண்டனை கொடுக்கத்தானே வேணும், கொடுத்தா தானே நல்லது, கொடுத்தா தானே பிள்ளைகள் திருந்தும். இன்று ஆசிரியருடைய கையை கட்டி போட்டு விட்டார்கள். உணர்ச்சி வசப்படாதீங்கோ. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம். உண்மையாக ஆசிரியர் அந்த அடிக்க தூண்டுறதும் ஆசிரியருடைய செயற்பாடு பொறுப்புணர்வா மாறுறதும் உண்மைதான். நல்ல ஆசிரியர்கள் தான் அப்படி வரும். சில ஆசிரியர் ஏன் ஜோலியே அவன் நாசமா போட்டும், அப்படி விட இயலாது. ஆகவே உரிய முறையில் தலையீடு செய்வதற்கான உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்கல் ரீதியான ஆற்றலும் ஆளுமையும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வாக பாடசாலை அதிபர்களுக்கும் இன்று வழங்கப்பட வேண்டி இருக்கின்றது. அப்ப இந்த விழிப்புணர்வுகளுக்கு நுட்பங்கள் இருக்கின்றன. அப்ப இன்றைய ஆசிரியர் அவர் ஒரு புரிதல் உள்ளவராக, மாணவனுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டவராக, மாணவனுடைய தனியாள் வேறுபாடுகளை அறிந்து கொண்டவராக, சும்மா படிப்பிச்சுட்டு இருந்துட்டு வகுப்பு கொண்டரோலா இருக்கணும் அடிச்சு போட்டு போற ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க, நாங்க படித்தோம். ஆனா இப்ப மாணவர்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கான பல உரிமைகள், பல சுதந்திரங்கள், பல ஆளுமை விருத்தி செயற்பாடுகள் ஊடகங்கள் மூலமாக அவங்க எங்களை விட நிறைய கற்றுக்கொண்டு விட்டாங்க. நீதி, நியாயம், தர்மம், அப்ப இதையெல்லாம் அவங்களுக்கு விஷயங்கள் தெரிகின்றன. ஆகவே அவர்களை உரிய முறையில் சரியாக அணுகுதல், சரியாக தலையீடு செய்தல், அதனூடாக ஒரு வெற்றிகரமான ஆளுமை பண்பு உள்ளவர்களாக இன்றைய ஆசிரியர்களும் பெற்றோரும் வர வேண்டும். அதற்கான விழிப்புணர்வுகளை நாங்கள் செய்வோம். நன்றி, வணக்கம்.